ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 வகையான ஹெல்தி மில்க்ஷேக் செய்ய போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் பேரிச்சம்பழம் வச்சு மில்க்ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக திராட்சை பழமும் பேரிச்ச பழமும் வச்சு மில்க்ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த 2 வகையான ஹெல்தி மில்க்ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் மில்க்ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஆப்பிளோட தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6 பேரிச்சம்பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேரிச்சம்பழத்தில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 4 பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாமை நல்லா ஊற வச்சு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இந்த மில்க்ஷேக் பண்ணுறதுக்கு நல்லா காய்ச்சி ஆறின பால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சில்லுன்னு இருக்கும் நம்ம மில்க்ஷேக். இப்போது இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த மில்க்ஷேக் பண்ணுறதுக்கு 250 ml பால் எடுத்துருக்காங்க. மில்க்ஷேக் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்தளவு பால் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. பால் சேர்த்ததும் திரும்பவும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மில்க்ஷேக்கை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை சர்விங் கிளாஸில் மாற்றிடலாம். கடைசியாக நமக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சுவையான ஆப்பிள் பேரிச்சம்பழம் மில்க்ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம திராட்சை பேரிச்சம்பழம் மில்க்ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு திராட்சை பழம் எடுத்துருக்காங்க. கரெக்டாக இனி சொல்லணுன்னா ஒரு 50 திராட்சை பழம் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு 6 பேரிச்சம்பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேரிச்சம்பழத்தில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் காய்ச்சி ஆறின பால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. 250 ml பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இப்போது இதை மிக்சியில் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போது இதை நம்ம சர்விங் கிளாஸில் மாற்றிடலாம். கடைசியாக நமக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட திராட்சை பேரிச்ச பழம் மில்க்ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மில்க்ஷேக்கில் நான் சுகர் எதுவும் சேர்க்கலைங்க. ஃப்ரூட்ஸில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்குங்க. அதுபோல் பேரிச்சம்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதில் உள்ள ஸ்வீட்னஸே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் நான் ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல சில்லுன்னு மில்க்ஷேக் வேணும்னா ஐஸ் க்யூப் கூட சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 வகையான ஹெல்தி மில்க்ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.